இந்த காலத்துல கருப்பு கலர்ல இட்லி வடை எல்லாமே இருக்கா? பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கே. ஆமாங்க, ஒசூர்ல பாத்தீங்கன்னா இப்போ புதுசா ட்ரெடிஷனலா மில்லட்ல பண்ணக்கூடிய ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் கடை ஒன்னு ஓபன் ஆயிருக்குங்க. இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா மில்லட் கஃபேன்னு வச்சிருக்காங்க. இந்த கடைக்கு பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் டைம்ல போயிருந்தாங்க. இந்த கடையோட மெனு எல்லாமே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. நம்ம வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுற மெனுவை விட இங்க கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கு. வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுற ஃபுட் எதுவுமே இந்த ஹோட்டல்ல கிடைக்காதுங்க. நான் போன அன்னைக்கு இந்த கடையோட மெனு எல்லாம் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சோளம் குழி பணியாரம், அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி, புட்டு, கடலை குழம்பு, வாழைப்பூ வடை, கருப்பு கவுனி இட்லி. இந்த மெனு எல்லாம் படிக்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாமே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். இதுல பாத்தீங்கன்னா அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். மத்தது எதுவுமே நம்ம ட்ரை பண்ணதே இல்ல. இந்த கருப்பு கவுனி இட்லி எப்படிதான் இருக்கும்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு ஆர்டர் பண்ணிருந்தேன். கருப்பு கவுனி இட்லி, வாழைப்பூ வடை எல்லாமே ஆர்டர் பண்ணிருந்தாங்க. இந்த கடை பாக்குறதுக்கு ரொம்ப சின்னசா காம்பாக்டா தான் இருக்கு. இந்த கடையோட மெனு பாத்தீங்கன்னா டெய்லியுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நம்ம போற அன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறுதானியத்தை வச்சு இவங்க வந்து ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் சூடா வந்து இட்லி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த இட்லி எல்லாம் பார்க்க கருப்பு கலர்ல இருந்துச்சுங்க. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் இந்த மாதிரி ஒரு இட்லியை. டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஒரு பைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுங்க டேஸ்ட் சூப்பராவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வடையுமே நல்லா இருக்கு. இந்த வடை நான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சாப்பிட்டிருக்கேன். திருவண்ணாமலையில் எங்க பார்த்தாலுமே வாழைப்பூ வடை கிடைக்கும். டேஸ்ட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பட் இந்த சிறுதானியத்துல பண்ணக்கூடிய இந்த ஃபுட் எல்லாமே சாப்பிட நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ்மே நல்லா தான் இருக்கு. இந்த கடையில சோளம் குழி பணியாரம், அது புட்டு, இதெல்லாமே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இவங்க வந்து சூடா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கடையில இது மட்டும் இல்லாம அதிரசம், ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த ட்ரெடிஷனல் கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒசூர்ல இருந்து பாகலூர் போற வழியில இப்போ புதுசா ஓபன் ஆயிருக்க லக்ஷ்மி சினிமாஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்குங்க. கைஸ், இந்த சைடு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம்க்கு 2 டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட். இந்த மாதிரி கடைங்க எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி கடைங்க நிறைய இடத்துல வந்து உருவாகும். அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரியுங்க. ரொம்பவே நல்ல கான்செப்ட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதிகமா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பை கைஸ்.